கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு பாடல் விண்ணமாக இருக்கிறது. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. ஹல்லேலூயா என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ, அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூழும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா சோர்ந்து போகாதே. சோர்வுகள் மனிதனுக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஹல்லேலூயா. அவன் சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம இருக்கும்போது கண்டிப்பா நம்முடைய தேவாதி தேவன் நம்மளுக்கு வெற்றி தருகிற தகப்பன். ஹல்லேலூயா. இந்த பாடல்ல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை கண்டு அழைத்தவர், தெரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் நம்மளை நிச்சயமாக கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மளை அழைத்த தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவன் வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய ஹல்லேலூயா வாழ்க்கை குறித்து
தேவன் ஏதாவது ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தங்களை நம்மளுக்கு வாக்களித்தார் என்றார். ஹல்லேலூயா. அந்த தேவனை, அந்த வாக்களித்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது என்ன பண்ணுகிறது? அப்படியே நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்றுமெனாது என்ன பண்ணாது? அது அழியாது, ஒழியாது. ஹல்லேலூயா. அது சொன்னதன்படியே அது நடந்தே நம்முடைய வாழ்க்கையில அது தீரும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று சொல்லணும், அந்த வாக்குகளை பார்த்து பார்த்து இருக்கும் போது கண்டிப்பா சோர்வுகள் வரும். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு தேவனை துதிக்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று செய்யணும், என் தேவன் எனக்கு வாக்களித்திருக்கிறார், அவர் சொன்னதன்படியே அவர் எனக்கு செய்வார் என்று கர்த்தர் மீது பாரத்தை வைத்துவிட்டு நாம் ஒவ்வொரு நாளும் சோர்வுகள் வரும்போது தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாடல் விடமா இருக்கிறது, வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு. ஹல்லேலூயா. வாக்களித்தவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவன் தான் வாக்கு தந்திருக்கிறார், மனிதர் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதனுடைய வாக்குகள் சில நேரங்களில் மாறிவிடும், தேவனுடைய வாக்குகள் ஒருபோதும் என்ன பண்ணாது? அது மாறாது. நம்ம ஒன்று செய்யணும், அவரை பாடி கொண்டாடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, எனக்கு சோர்வுகள் வரும்போது ஊக்கமான எனக்கு ஆவியை தந்தருளும் என்று சொல்லி ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பலன் நம் மீது ஹல்லேலூயா நிழலிடும். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆவியினால் தான் சோர்வுமத்தில் நம்மளை துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது தேவ சமூகத்தில் நம்ம அந்த தேவனுடைய பாதத்தில் இருக்கும்போது உன்னதமானவருடைய அந்த பலம் நம் மீது நிழலிடும். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்மளுக்கு ஒரு பலன் உண்டாகும். அப்பதான் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் வழியாக நம்மளை தேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு நித்திய ஒரு மகிழ்ச்சியை தருவார், ஒரு நித்திய ஒரு ஆனந்தத்தை நம்மளுக்கு தருகிற தகப்பன். ஹல்லேலூயா. கண்டிப்பா வேதம் படியாக ஒரு சோதனைகளை சகிப்போன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், அவர் சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. கண்டிப்பா நீதிமான்களை கர்த்தர் சோதித்து அறிகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, சில நேரங்கள் நம்மளுக்கு என்னுடைய நினைவுகளில் வரும், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன்னு. ஹல்லேலூயா. ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு சோதனை? ஹல்லேலூயா. அப்படின்னு சில நேரங்கள்ல இதை கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கண்டிப்பா சோதித்த பின்பு ஹல்லேலூயா ஒரு அலங்காரம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. ஒரு மேன்மைகள் கண்டிப்பா வரும். அங்கதான் இருக்கிறது ஒரு ஜீவ கிரீடம் சூடும் நேரம். அது என்ன ஆனந்தம்! அப்படித்தானே? ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சோதனைகள் இல்லை, எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும் ஹல்லேலூயா தேவன் நம்முடைய பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பா நம்ம பக்கம் இருக்கிறதுனால நம்ம அழிந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. வெந்து உருகி போக மாட்டோம். சோதனைகளில் எவ்வளவோ சோதனைகளில் கடந்து வந்தோம், இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அல்லவா? அது ஏன்னா தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய கண்ணு நம்ம மீது இருக்கிறது, அவர் நம்முடைய பக்கம் இருக்கிறாரு. அதனால தான் அழிந்து போகாதபடிக்கு, ஒளிந்து போகாதபடிக்கு எவ்வளவு ஆபத்துகள், ஹல்லேலூயா, எவ்வளவு பலவீனங்கள் வந்தோம், இன்றைக்கு நம்ம நிற்கிறோம். அது தேவ கிருபை. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஒண்ணு அவருடைய அந்த கிருபைகளை நினைத்து நம்ம இன்றைக்கு பாடி மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. நம்ம என்னென்ன காரியங்களில் சோதனைகளோடு ஆண்டவர் எனக்கு சகிக்கக்கூடிய பலனை தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதியுங்க. நம்மளுக்கு புதிய வழிகள், புதிய பாதைகள், சீக்கிரமாக தேவன் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு ஆனந்தத்தோடு ஹல்லேலூயா நம்ம பாடுவோம். ஹல்லேலூயாமே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே